Hello friends, வணக்கம் and welcome back to our channel. Day 89 ஓட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So Big Boss சொல்லணும் அப்படின்னா the worst season ever, Big Boss season 7 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீசன் தான் இந்த 7th சீசன். இந்த சீசன் வந்து ஒஸ்டா இருக்கிறது மட்டும் கிடையாம ஒவ்வொரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சரி இவங்க தான் நல்லவங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்க டைம் அடுத்த வாரம் அவங்க தான் வந்து கெட்டவங்கள்ல அப்படி அவங்களோட கேரக்டர் ரொம்ப கீழே போய் அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எப்போவுமே நடந்துட்டு இருக்கு இந்த சீசன் 7ல. ஸோ அந்த மாதிரி நேத்து பார்த்த ஒரு எபிசோட்ல வந்து ஒஸ்டா ஒருத்தவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. யாரை சொல்றேன்னு பாக்குறீங்களா? விசித்ரா அவங்கள தான். ஸோ விசித்ரா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பெரியவங்களாகட்டும் அண்ட் சில சின்னவங்க கூட இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் மேபி அவங்க இவ்வளோ ஏஜ்க்கு அப்புறமும் ஃபைனல் வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான், ஓகே தான் எல்லாமே. பட் நேத்து நடந்துகிட்ட விதம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு விதம். அதாவது ஒரு பெரிய மனுஷ தன்மையே இல்லாம நடந்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பெரியவங்க ஒரு மெச்சூர்டே இல்லாத மாதிரி நேத்து நடந்துக்கிட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, பாத்திரம் விளக்க வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாத்திரம் விளக்க வர சொன்னதுக்கு அவ்வளோ கோவம். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது தினேஷ் நடுவில் வந்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபுல்லாவே தினேஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தகாத வார்த்தைகள். அதாவது அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது புலம்பிட்டே விளக்குவாங்க. பட் அவங்க புலம்பும் போது என்ன வேலை செய்ய மாட்டேறான் அப்படிதான் புலம்புவாங்க. பட் இவங்க எப்படி புலம்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பயங்கரமா டார்கெட் பண்ணி, அதுவும் பிரிஞ்சு இருக்கும்போது இத்தனை கேமராக்கு முன்னாடி லைவ் டெலிகாஸ்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை கேமராக்கு முன்னாடி அவ்வளோ சீப்பான ஒரு பிஹேவியர். நீ சேர்ந்துராத, எல்லாம் எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கேயே போய் கேமரா முன்னாடி போய் மா இவங்க கூட 3 மாசம் கூட இருக்க முடியல, நீ எல்லாம் எப்படிதான் இவ்வளவு நாள் வந்துர செஞ்சிடாத. இதெல்லாம் என்ன பேச்சு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சொல்லலாமா? ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிற அவங்களுக்கு தான் அந்த மனசோட வலி தெரியும். எப்படியாவது சேர்ந்துட மாட்டாளான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் முன்னாடி போயிட்டு நீ வந்துடாதன்னு சொல்லி இப்படி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க, பிரிஞ்சு இருக்காங்க, சேர்ந்து இருக்காங்க. அண்ட் மணிரவினா இனிமே கல்யாணம் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க? உங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம்? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இதுல இருப்பாங்க. உங்களுக்கும் 3 பசங்க இருக்காங்க, அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ உங்க 3 பசங்கள ஒரு பையனுக்கு இப்படி பிரிஞ்சுட்டாங்க, நீங்க இப்படிதான் சொல்வீங்களா? ஒரு அம்மாவா இப்படிதான் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? வந்துராத அப்படின்னு சொல்லுவீங்களா? இது நீங்க இப்போ தினேஷ திட்டணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி போய் இவங்க பேசிட்டாங்க. பட் இதை லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் ரச்சிதா ஆல்சோ டெஃபினட்டா பார்ப்பாங்க இல்லையா? ஏன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதுல நம்மளை பத்தி ஏதாவது வருதா அப்படியாவது ஏதாவது பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்கேஸ் அவங்க மனசுல ஏதாவது குழப்பம் இருந்துட்டு இருக்கும்போது நீங்க இப்படி சொல்லலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு. ஸோ விசித்ரா அவங்க எப்படியாவது ஃபைனலுக்காவது வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியாச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் இருந்தது. பட் நேத்து நடந்த பிஹேவியர், நேத்து நடந்த அந்த விஷயத்தினால அவங்க எவிக்ட் ஆகி கிளம்புறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது தெரியாமலும் சில பேர் விசித்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த விஷயத்துக்காகவே தினேஷை எகெயின்ஸ்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஆம்பளைன்னு கிடையாது, எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா நீங்க என்ன திட்டுறேன், நீங்க என்ன திட்டுறது வேற. ஆல்ரெடி கமல் சார் ஒரு விஷயம் வார்ன் பண்ணிருக்காரு, அங்க இல்லாத பர்சனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப்பை போய் இழுத்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமா நீங்க நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கூற்று. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டும் வந்துச்சு.
அந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம மம்மி இப்போ உங்கள பாத்திரம் வெளக்க தான் வர சொன்னோம். இது வந்து பெரிய பிரச்சனையே இல்ல. இதுக்கு எதுக்கு நீங்க பெர்சனல் லைஃப் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வாழ்றோம், நாங்க குழந்தை பெத்துக்கிறோம், எப்படியோ போறோம். உங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத விஷயம்லாம்? அப்படின்னு சொல்லிட்டு மணியும், ரவீனாவும் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க வந்து சார்ட் அவுட் ஆகுற மாரி ஏன்னா அவங்க வார்த்தைய விட்டுட்டாங்க. அது தப்புங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ரவீனாவ வந்து ஹக்லாம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் நீங்க ரவீனாவ கன்வின்ஸ் பண்ணலாம். பட் எங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அவ்ளோ வார்த்தைகள நீங்க விட்டுட்டீங்க. ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு உரிக்கிறது, அது உரிக்கிறது, இது உரிக்கிறதுன்னு அதுக்கும் கூட ஒரு சண்டைய அவங்க இழுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் எப்பவும் போல விஷ்ணு எப்படி வந்து குதர்க்கமா அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரோ, அதே மாரி நேத்து கலாய்ச்சும் விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போதான் டிக்கெட் டூ ஃபினாலே வந்து பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல ஒரு டாஸ்க் எப்பவுமே இருக்கிறதா இந்த கை வைக்கிற டாஸ்க், கார் ஏதாவது வச்சுட்டு காருக்குள்ளேயே இருக்கணும். யார் லாஸ்ட்டா வெளியில வராங்க அந்த மாதிரி டாஸ்க்லாம் முன்னாடி சீசன்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டாஸ்க் தான். ஸோ போர்ட்ல வந்து ஒரு கட் அவுட் மாதிரியான ஒரு கார்ட் வந்து பெருசா இருக்கும். அந்த அட்டைய வந்து ஒரே கையில எல்லாரும் தாங்கி பிடிக்கணும். யாரு விடுறாங்களோ, ஐ மீன் யாரு சீக்கிரம் விடுறாங்களோ, அதுலேருந்து பாயிண்ட்ஸ் தொடங்குது. லாஸ்ட்டா எந்த 5 மெம்பர்ஸ் விடுறாங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாரி 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதுல நேத்து வந்து எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி மாயா கேங் இப்போ வந்து தினேஷ் கேங்குன்னு சொல்லிட்டு 2 கேங் இருக்கு. அதுதான் உண்மை. பட் இப்போ வந்து மக்களோட சப்போர்ட் எந்த பக்கம் இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் தினேஷ் கேங் தான் இருக்கு. ஏன்னா அவங்க விளையாடுறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பட் இவங்க முழுக்க முழுக்க நீ வந்துறக்கூடாது, நீ தோத்துட்டு போயிறக்கூடாது. அதுதான் நான் ஜெயிக்கணும் நீங்க யாருமே விளையாட கிடையாது. நீ தோத்தரணும். அவன் வரக்கூடாது. இவனுக்கு தகுதி இல்ல. அதுதான் இங்க ஃபுல்லாவே இருக்கு. அதுலயும் இந்த ஃபுல் விஷயத்தையும் பண்றது யாருன்னா நம்மளோட மாயா தான். மாயா தான் இவங்க வரக்கூடாது. இந்த தகுதி இல்லாதவனுக்கு இது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த டார்கெட் அப்படிங்கிறது வந்து மாயா கிட்ட தான் இருக்கும். மாயா கேங் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருந்த கேங் தான் தினேஷ் கேங். ஸோ அவங்க வின் பண்ணது ஒரு நல்ல வெற்றியாவே இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது விஷ்ணுவோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 10 பாயிண்ட்ஸ்ல வந்து இருக்காரு. இன்னும் 5 பாயிண்ட்ஸ் தான். அந்த 5 பாயிண்ட்ஸை சீக்கிரம் கூடிய விரைவில் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருக்கு தான் டிக்கெட் ஃபினாலி. பட் வந்து நமக்கு தெரியாது. பிக் பாஸ்ல வந்து எப்பவுமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால எது வேணாலும் நடக்கலாம். பட் நீங்க யாரு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விசித்ராமா செயலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எஸ்பிளெக்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.